9 அமைச்சர்கள் ஊழல் குற்றச்சாட்டில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவங்க முதுகுல எவ்வளவு அடி அடிக்கணும்? ஆக ஒரு சந்தேகத்தின் பேரில் ஒரு 9 பவுன் காணோன்றதுக்காக இவ்வளவு கொடுமைப்படுத்தினீர்கள் என்றால், அந்த மடப்புறம் காளியின் வாசலில் இந்த கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது என்றால், அந்த சிசிடிவி கேமரா பார்ப்பது கண்களில் நீர் வடிகிறது. தமிழ்நாட்டில் இப்படி யாரின் ஆணையின் பேரில் போலீஸ்காரர்கள் இதை நடத்தினார்கள்? யூனிஃபார்ம் கூட போடாம எப்படி அவரை நீங்கள் துன்பப்படுத்தினீர்கள்? எப்படி காயப்படுத்தினீர்கள்? யாரின் ஆணையின் பேரில் அதை செய்தீர்கள்? அது மட்டும் இல்ல, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பாத்தீங்கன்னா அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார். 30 இடங்களில் உட்காயம் இருக்கிறது. இதற்கு யார் பதில் சொல்வார்கள்? அதனால் மரியாதைக்குரிய அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் இதற்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். காவல்துறை யார் கையில் இருக்கிறது? ஏதோ சும்மா ஐ வாஷ்னு சொல்லுவோம்ல, கண் துடைப்பு, அது மாதிரி கொஞ்சம் அதிகாரிகள் மேல நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம், அவங்களை சஸ்பெண்ட் செய்யறோம். இது போதாது. தூத்துக்குடியில ஒரு மரணம் என்றால் கூட அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. ஆனால் எவ்வளவு ஆர்ப்பாட்டம் செய்தீர்கள்? கனிமொழி எங்கே போனாங்க? உதயநிதி எங்கே போனாங்க? கண்டனத்தை பதிவு பண்ணுவாங்க. இதுக்கு முன்னால் என்ன செஞ்சாங்க? இது ஒரு பேருக்கு கண்டனத்தை பதிவு பண்ணுவாங்க. எப்ப கண்டனத்தை பதிவு பண்ணாங்க? எப்போ நடவடிக்கை எடுக்க ஆரம்பித்தீர்கள்? எப்போ எப்போ? when they did it? When they did it, I'm asking. After the media exposed it, after the opposition parties raised their voice, then only. That first they told no, he's unwell because he died, and then they refused to give the postmortem report, and they did not take him to the government hospital. They were dilly-dallying with the body, and after killing also, they did not expose it after 4 hours. What is all this happening? They try to hide it, but now they are unable to hide it, so they are telling they have taken action. Before, when the government was there, it's the responsibility of the chief minister. The writ petition that has been filed, it has been claimed that 21 laws of this has happened in 2021. So what is your response? Yeah, that is the actually the Stalin should answer for this. This repeated lock-up deaths means what is happening? What is the process of democracy? What is the process, legal procedures followed for the custody, for the arrest? What is happening in Tamil Nadu? Actually, in spite of, because of all the voice from the press and the opponents, now action has been taken. Previously, he told, another case was the Vignesh, he told he had convulsions. Here also they tried to hide it because he had some heart failure, but no. So young heart, 25 years heart, if it is stopping the beat, means how the beat would have been. It's very, very disheartening. Young heart beating, stopping his beating. It's really, I have seen the beating hearts of young people. If it is stopped, what would have been the atrocity on it? What would have been the beating? அதுதான் கேக்குறேன். யாரோட ஆணையின் படி அவரை கூட்டிட்டு போய் விசாரணை பண்ணாங்க? யாரின் ஆணையின் படி அவர்கள் அடித்துக் கொல்லப்பட்டார்? எல்லா திருட்டுக்கும் நீங்க இவ்வளவு தீவிரமா நடவடிக்கை எடுக்கிறீங்களா? ஒரு செயின் காணாமச்சுன்னு யாராவது ஒருத்தர் சொன்னா எல்லா திருட்டிற்கும் இப்படி நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறீங்களா? இப்ப இதற்கு மட்டும் இவ்வளவு நடவடிக்கை என்ன? அவர் இல்ல அடித்து கொல்லப்படுகிறார் என்றால் யார் ஆணையிட்டால் அதற்கு அது எல்லாமே நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்றாலும் அதிகாரத்தில் இருப்பவர்களின் ஆணை இல்லாமல் இது நடந்திருக்க முடியாது. ஆக ஒரு செயின் காணாம போச்சுன்னு சொன்னா உடனே எல்லாரையும் நீங்க கூட்டிட்டு போயிட்டீங்களா? அதாவது மதுரையில் சிலம்பிற்காக கண்ணகி மதுரையை எரித்தாள். அந்த அஜித்குமார் முதுகில் விழுந்த ஒவ்வொரு அடியும் தமிழகத்தில் உள்ள சாமானியர்களின் முதுகில் விழுந்த அடி என்று நான் சொல்கிறேன். அந்த இதயம் இருப்பதற்கு அந்த அளவுக்கு அடி அடிக்கப்பட்டிருந்தது என்றால் இது தமிழக மக்கள் மீது விழுந்த சம்மட்டி அடி. இதற்கு ஸ்டாலின் அரசு பதில் சொல்லியே ஆக வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.